ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வாரண்ட் ட்ரையலில் லாஸ்ட்டு பார்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது பார்ட்டு சி. அதில் உள்ள தலைப்பை பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல். சரிங்களா? இது வந்து அந்த வாரண்ட் கேஸில் பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள அந்த பார்ட்டு சியை. அதுக்கு வந்து மொத்தம் 3 செக்ஷன் தான் இருக்குது இதில். இப்போ சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 248, 249 அண்ட் 250 3 செக்ஷன் தான். அதே பிஎன்எஸ்எஸில் 271, the cursor வச்சு காமிக்கிறேன், 271, 272, the last one is 273. சரிங்களா? இப்போ பிஎன்எஸ்எஸில் 248 என்ன சொல்லுதுன்னா, அதோட ஹெட்டிங் மட்டும் பாருங்கள். தலைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் அதில் மொத்தம் 3 சப்செக்ஷன் இருக்கு இல்லையா? 3 சப்செக்ஷன் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ப்ரொவிஷோ. அந்த ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இன் எனி கேஸ், அதாவது இந்த சாப்டர் படி எந்த கேஸாக இருந்தாலும், இந்த சாப்டர் படி உள்ள எந்த கேஸாக இருந்தாலும் அந்த சார்ஜ் ஹாஸ் பின் ஃப்ரேம் பண்ணப்பட்ட பிறகு இந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபைன்ஸ் அக்யூஸ்ட் நாட் கில்ட்டி, அவர் வந்து குற்றமற்றவன் என நினைத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, சல் ரெக்கார்டு அண்ட் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல், அவங்க வந்து அக்யூட்டல் பண்ணுவாங்க, அதை பதிவு செஞ்சுட்டு அக்யூட்டல் பண்ணுவாங்க. இது சப்செக்ஷன் 1. அடுத்து சப்செக்ஷன் 2ல் பாருங்கள், இன் எனி கேஸ் அண்டர் தி சாப்டர், இந்த சாப்டரில் உள்ளவாறு விசாரிக்கக்கூடிய எந்த வழக்கிலுமே இந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபைன்ஸ் அக்யூஸ்ட் கில்ட்டி, அவர் வந்து குற்றம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க, குற்றம் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து கன்விக்ஷன் தானே பண்ணணும் இல்லையா? பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க 2 விஷயத்தை பார்க்கணும். என்ன பார்க்கணுன்னா, அந்த 2 விஷயத்துக்கு அவங்க உட்படலைன்னா மட்டும்தான் கன்விக்ஷன் கொடுக்கணும். அது என்னன்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட் லைன்லேயே லாஸ்ட்டாக வருவாங்க, பட் டஸ் நாட் ப்ரொசீடு இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 325 ஆர் செக்ஷன் 360. சரிங்களா? இது என்ன செக்ஷன்னா, இந்த செக்ஷனை நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் குற்றமற்றவர் என்று அவர் நினச்சா உடனே கன்விக்ஷன் பண்ண முடியாது. இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் தான் கன்விக்ஷன் பண்ணணும். அது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு 325 சொல்லியிருக்காங்க, செகண்ட் 360 சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு 360 சொல்லிட்டு 325 கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு நான் வரேன். சரிங்களா? இப்போ 360 சிஆர்பிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்னடத்தை, தட் இஸ் ப்ரொபேஷன். இப்போது இந்த ப்ரொபேஷன் 360ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷனில் சில நபர்களுக்கு மட்டும் சில வகையான தண்டனைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை வந்து நன்னடத்தையின் பேரில் விடுவிக்கலாம். ஒன்று வந்து டைரெக்டாக விடுவிக்கலாம் கண்டித்து, இன்னொன்று வந்து 3 வருஷத்துக்கு உட்பட்ட அந்த மட்டும் அவங்கள வந்து கண்காணிப்பின் பேரில் அதாவது வித்தவுட் ஷூரிட்டி விடுவிக்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து 360 செக்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த அக்யூஸ்டுக்கு வந்து அந்த செக்ஷன் ஏதாவது மேட் அவுட் ஆகிறதா என்பதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் தான் கன்விக்ஷன் கொடுக்கணும். இது 1. சரிங்களா? இன்னொன்று இருக்கு இல்லையா, அல்லது 325 செக்ஷன் இருக்கு இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா அதில் தான் முக்கியமான விஷயம். இதில் வந்து நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டோட பனிஷ்மெண்ட்டோட அந்த பீரியட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பொதுவாக பனிஷ்மெண்ட் கொடுக்குற அந்த கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 இயர்ஸ். அதை தாண்டி அவரால் தண்டனை கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போது ஆனால் பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் நடக்கிற அஃபென்ஸ் எல்லாமே லைஃப் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு 326 பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தா லைஃப்னு வரும். அதேபோல் 10 இயர்ஸ்லாம் வரும். தண்டனை வந்து காமனாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த அவங்களுக்கு என்ன பெர்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ள தகுதி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, இவன் வந்து ஒரு சீரியஸான அஃபென்ஸ் பண்ணியிருக்கான் அந்த அக்யூஸ்டு, இவனை நம்ம தண்டிக்க வேண்டாம், இவனுக்கு நிறைய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் நினச்சா என்ன பண்ணலாம், செக்ஷன் 325 சிஆர்பிசி இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த பிரிவில் சொல்ல அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட கமிட்டல் மாதிரி தான். நம்ம ஏற்கனவே கமிட்டல் பண்ணோம் இல்லையா, செஷன்ஸ் கோர்ட்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து அந்த செக்ஷன் இந்த பண்டில் அனுப்புவாங்க பாருங்கள், அதே சேம் மாதிரி ப்ரொசீஜரு. இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த எண்ணத்தில் அனுப்புகிறாங்க, இவருக்கு நிறைய தண்டனை கொடுக்குன்ற எண்ணத்தில் அந்த சிஜிஎம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா சிஜிஎம் கோர்ட்டில் 7 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க, 325 அடிப்படையில் சிஜிஎம்க்கு அனுப்புகிறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி அனுப்பாத பட்சத்தில் இங்கே தண்டனை கொடுக்கலாம். சரிங்களா? இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிடணும். அதுதான் சப்செக்ஷன் 2ல் சொல்லுது. நீங்கள் 2 தடவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இவ்வளோதான் அதில் உள்ள விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன்
3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன் எனி கேஸ் அண்டர் தி சாப்டர் இந்த சாப்டர் படி நடத்தக்கூடிய எல்லா வழக்குகளும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்காங்களா, அதாவது நீங்கள் வந்து அந்த தண்டனை தரும்போது என்ன பண்ணணும்னா ஏற்கனவே ப்ரீவியஸாக அவன் பண்ணப்பட்டிருந்தால் அது சம்பந்தமாக அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் கொஸ்டின் பண்ணுவாங்க. இது போல் நீ வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக கன்விக்ஷன் ஆகிருக்கேப்பான்னு கேட்பாங்க. அதை வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டார்னா என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் அந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், செக்ஷன் ஐபிசியில் செகண்ட் லைனில் பாருங்கள் 211ல் சப்செக்ஷன் 7 கொடுத்துருக்காங்க. இதுபடி என்ன பண்ணாங்கன்னா என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட்டாக கொஞ்சம் உயர்த்தி தண்டனை கொடுப்பாங்க. அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் சப்போஸ் அவன் வந்து ஒத்துக்கலை, நான் ஒத்துக்கலைன்னு வைங்களேன், நான் ஒத்துக்கலைங்க அந்த மாதிரிலாம் எனக்கு கன்விக்ஷன் ஆகலன்னு அந்த அக்யூஸ் சொன்னாங்கன்னா அதுக்கான எவிடன்ஸை வந்து ப்ராசிக்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அந்த சப்செக்ஷன் அந்த 3ல் உள்ள விஷயங்கள். அதில் உள்ள ப்ரொவிசோ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, ப்ரீவியஸ் கன்விக்ஷன் கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்கலான்னா நீங்கள் அந்த தண்டனை தரும்போதுக்கு மட்டும்தான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி எப்போதும் கேட்கக்கூடாது. அந்த பாருங்கள் லாஸ்ட்டில் unless and until the accused has been convicted. அவன் கன்விக்ட் பண்ணுற டைமில் மட்டும்தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்க முடியுமே தவிர மற்ற நேரத்துலையோ இல்லை அக்யூட்டர் பண்ணும்போதே கேட்க முடியாது. இதுதான் அந்த ப்ரொவிஸில் உள்ள விஷயம். சரிங்களா? இப்போ இதோட ரெலவெண்ட்டாக பிஎன்எஸ்எஸில் என்ன இருக்குது? செக்ஷன் 271 எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் மாறுபாடுகள் எதுவுமே இல்லை, சேம் கண்டென்ட் தான். இதனால் நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து இதோட வாரண்டி கேஸு அந்த ஆரம்பித்து இதோட கன்விக்ஷன் முடிஞ்சிச்சிட்டாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா 2 செக்ஷன் இங்கே இருக்கே, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அது எதுக்காக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று வந்து கம்ப்ளைண்ட் கேஸில் இந்த கம்ப்ளைனண்ட் வந்து கோர்ட்டுக்கு வரலைன்னா அவர் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் கேஸ் ரெண்டுத்துலையுமே காம்பன்சேஷன் பற்றி அடுத்த லாஸ்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் லைட்டாக பார்த்துருவோம். செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக செக்ஷன் 249 அது என்ன சொல்லுதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கம்ப்ளைனண்ட், அதாவது ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி இந்த சாப்டரின் அடிப்படையில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டிருக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆஜராகவே மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி பட்சத்தில் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம் அதை மட்டும் பார்த்துருவோமா? அது ஆக்சுவலாக அந்த 249ல் செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் லைன்லேருந்து படிக்கிறேன். தி கம்ப்ளைனண்ட் இஸ் ஆப்சண்ட் அண்டு அந்த மாதிரி ஆப்சண்டாக இருக்கும்போது 2 விஷயம் இருக்கணும். திஸ் ஆர் தட் ஆர் போட்டிருக்காங்க, இதில் இருக்கணும் இல்லை அது இருக்கணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இதில் இந்த செக்ஷனில் சொல்ல நடைமுறையை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபென்ஸ் மே பி லாஃபுல்லி கம்பவுண்டட், அதாவது அந்த 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 சட்ட பிரிவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து சட்டப்படி சமரசம் செய்யக்கூடியனா 320 ஆஃப் சிஆர்பிசியில் சொல்லப்பட்ட அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக தான் இருக்கணும். அல்லது இங்கே அண்டு கிடையாது, அல்லது என்ன பண்ணோன்னா நாட் ஏ காக்னிசபிள் அஃபென்ஸு, அதாவது உடனே கைது செய்யக்கூடாத அந்த மாதிரி அஃபென்ஸாக இருக்கணும். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதோடு சேர்த்து அந்த கம்ப்ளைண்ட் வராத டைமில் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், அதை தான் லாஸ்ட்டில் 3ல் பாருங்கள். இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் மே at any time before charge has been framed, அதாவது அங்கே என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா எனி டைம் பிஃபோர் சார்ஜ் ஹேஸ் பின் ஃப்ரேம்டு, இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் என்ன பண்ணலான்னா டிஸ்சார்ஜ் தி அக்யூஸ்டை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அனுப்பிடலாம், கேஸ் ஓவர். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ சப்போஸ் ஆஃப்டர் சார்ஜ் ஃப்ரேமிங்கில் என்ன பண்ணுறது? அது இங்கே சிஆர்பிசி சைலண்ட்டு. அதுக்கு என்ன ஆன்சர்னால் அக்யூட்டல் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்சார்ஜிங்கிறது பிஃபோர் சார்ஜ் ஃப்ரேமிங்கில் வரும், இதை அக்யூட்டல்னா ஆஃப்டர் சார்ஜ் ஃப்ரேமிங்கில் வரும். அது செக்ஷனில் சொல்லப்படவில்லை. இதை நம்ம மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லி நம்ம கேட்கலாம், அக்யூட்டல் பண்ணுங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அக்யூஸ்டோட நிலைப்பாடு என்னென்னா பிஃபோர் சார்ஜ் ஃப்ரேமிங்கிறது டிஸ்சார்ஜ், ஆஃப்டர் சார்ஜ் ஃப்ரேமிங்கிறது அக்யூட்டல். இதுதான் அந்த அக்யூஸ்டுக்கு உண்ட நிலைப்பாடு. இதுதான் அந்த செக்ஷன் 249ல் சொல்லப்பட்ட விஷயம். சரி, இது ரிலேட்டடாக அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பிஎன்எஸ்எஸில் சேம் தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பீரியட். என்ன பீரியட்னு பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கிறேன் 272ல் அந்த 3rd லைனில் சொல்லியிருக்காங்கம்மா பிஎன்எஸ்எஸில் ஆஃப்டர் கிவிங் 30 days, அதாவது ஒரு 30 நாள் நீங்கள் டைம் கொடுத்த அப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பிஎன்எஸ்எஸில் கம்ப்ளைண்ட் சாதமாக கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக உள்ள விஷயங்கள். இப்போ லாஸ்ட்டு செக்ஷன் காம்பன்சேஷனுக்கு
ஃபஸ்ட்டு சிஆர்பிசியில் போயிடுவோம். அதை மட்டும் மெதுவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். காம்பன்சேஷன் ஃபார் அக்யூசியேஷன் வித்தவுட் ரீசனபிள் காஸ். சரியான முகாந்திரமின்றி குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு இழப்பீடு கோரி இந்த செக்ஷனில் நம்ம கேட்கலாம். இது எந்த கேஸில் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் அந்த கேஸ்லேயும் கேட்கலாம், இல்லையா பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அந்த கேஸ்லேயும் கேட்கலாம். இது அக்யூஸ்டுக்கு சாதகமாக உள்ள ஒரு செக்ஷன். டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் மொத்தம் 8 இருக்குதுல. அதில் ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இஃப் இன் எனி கேஸ் இன்ஸ்டிடியூட்டட், எனி கேஸ்னால் வாரண்டி கேஸு, சம்மன் கேஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே, அந்த கேஸ் அதாவது வாரண்டி கேஸு பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் ஆர் பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் எந்த கேஸ்லையும் சரி, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, நிறைய அக்யூஸ்ட் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து ஏன் நீங்கள் காரணமே இல்லாமல் இந்த கேஸை வந்து தாக்கல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதான் சப்செக்ஷன் 1ல் சொல்லியிருக்காங்க. சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த லாஸ்ட்டு 6வது வரியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒய் ஹீ ஷுட் நாட் பே காம்பன்சேஷன், நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. சரிங்களா, இதுதான் சப்செக்ஷன் 1. அடுத்து சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போது இந்த மேஜிஸ்ட்ரேட் ஷால் ரெக்கார்ட் அண்ட் கன்சிடர் எனி காஸ். அப்படி ஏதாவது அவங்க வந்து காரணம் சொன்னாங்கன்னா அதை வந்து பதிவு செஞ்சுட்டு அதை பரிசீலனை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அந்த இன்ஃபர்மெண்ட்டுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றும் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு இஃப் சாட்டிஸ்ஃபை நினச்சா அந்த அவங்க சொன்ன காரணம் வந்து ரீசனபிளாக இல்லை, நோ ரீசனபிள் கிரவுண்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட்டை போடுவாங்க. என்ன அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் போடுவாங்கன்னா காம்பன்சேஷன் அமௌண்ட் போடுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டிங்கன்னு வைங்களேன். அந்த அமௌண்ட் என்னென்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாது. அது என்ன அமௌண்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பொதுவாக பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் கொடுக்கலாம் இல்லைங்களா. அதே போல் நீங்கள் இப்போ இது ஃபைனுங்கிறது அதிகபட்சம் ஒரு 10,000 தான். அதாவது சிஆர்பிசியை பொறுத்தவரையில் 10,000 தான் போட முடியும். அப்போ இங்கே நம்ம சிஆர்பிசி தானே பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அப்போ நீங்கள் சிஆர்பிசியை மைண்டில் வச்சுக்கிட்டு 10,000க்கு மிகாமல் தான் இந்த ஃபைன் அமௌண்ட்டை அவங்க போடணும். அதை தாண்டி போடக்கூடாது. இதுதான் சப்செக்ஷன் 2ல் உள்ள அமௌண்ட்டு. நாட் எக்ஸீடிங் தி அமௌண்ட் ஆஃப் ஃபைன் ஹீ இஸ் எம்பவர்டு டு இம்போஸ். அதை தாண்டி அவங்க போடக்கூடாது. இதுதான் சப்செக்ஷன் 2. அடுத்து சப்செக்ஷன் 3 பார்த்துருவோம். சப்செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த கம்ப்ளைனண்ட்டோ அல்லது இன்ஃபர்மெண்ட்டோ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை கட்ட மாட்டுறாங்கன்னு வைங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து சப்போஸ் அந்த கட்டவில்லை என்றால் இன் டிஃபால்ட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தவறும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், சிறை தண்டனை கொடுக்கலாம். அது எவ்வளவு மேடம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க சப்செக்ஷன் 3ல் ஃபார் எ பீரியட் நாட் எக்ஸீடிங் 30 days. அதாவது 30 நாட்கள் தாண்டாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். 30 நாள் தாண்டக்கூடாது. அதுக்கு உட்பட்டு எவ்வளோ வேணாலும் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா. இப்போ 4th செக்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா சொல்லிடுறேன். இப்போ 4th செக்ஷனில் ஒரு 2 ஐபிசி செக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது 68 and 69ங்கிறது. அது என்னன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபா ஒரு மாதம் தண்டனை, ஒரு 1000 ரூபா அமௌண்ட் போடுறாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபா ஃபைன் போடுறாங்க. அது கட்டலைன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் தண்டனைன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறான் அந்த அக்யூஸ்டு, அந்த டைமில் அவன்கிட்ட பணம் எல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு 15 நாள் உள்ளே இருந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பணம் கிடைச்சோன்னா என்ன பண்ணணும்னா, அந்த பணத்தை ஃபுல்லாக கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 15 நாள் உள்ளே வந்துட்டான் இல்லையா, அந்த பங்கை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் கட்டணும். அது எப்படின்னா 15 நாளைக்கு 500 ரூபாய் கழிச்சிட்டு மீதம் 15 நாள் வந்து அவன் வெளில வரத்துக்கு 500 ரூபா கட்டினாலே போதும். இதுதான் அந்த செக்ஷனில் ஐபிசியில் 68, 69ல் அந்த பங்கீடு சம்மந்தமாக தான் சொல்லியிருப்பாங்க. அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் சப்செக்ஷன் 4. ஓகேங்களா. அடுத்து சப்செக்ஷன் 5. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க வந்து இந்த காம்பன்சேஷன் இங்கே வாங்கியிருக்காங்க இல்லையா, இதை மட்டும் விட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. சிவில் லைபிலிட்டி நீங்கள் வந்து சிவில் சைடும் அவங்க வந்து கேஸ் போட்டு அவங்ககிட்ட காம்பன்சேஷன் வாங்கலாம். அதனால் ஒன்று இந்த செக்ஷன் தடை விதிக்காது. அதுதான் சப்செக்ஷன் 5 சொல்லுது. ரைட்டுங்களா. நோ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் டைரக்டட் டு பே காம்பன்சேஷன் அண்டர் திஸ் செக்ஷன் ஷல் பை ரீசன் ஆஃப் சச் ஆர்டர். இந்த ஆர்டர்னால ஹி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் எனி சிவில் ஆர் கிரிமினல் லைபிலிட்டி in respect of the complainant made or information given by him. இது வந்து தடை விதிக்காமல் போட்டிருக்காங்க. சரிங்களா. இது வந்து எக்ஸாம் பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரொவிசோ. அந்த ப்ரொவிசோ என்னன்னா, provided that any amount paid to an accused person under this section shall be taken into account. அதாவது அந்த சிவில் கோர்ட்டில் ஏதாவது அமௌண்ட் போட்டாங்கன்னா, காம்பன்சேஷன் அமௌண்ட் போட்டாங்கன்னா, இங்கே போட்டிருக்க அமௌண்ட்டை
டேக்கன் இன்டு அக்கௌண்ட் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே அமௌண்ட்டு போடணும். அதுதான் அந்த ப்ரொவிசோல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது சப்செக்ஷன் 6 அது சொல்லப்பட்ட விஷயம் பாருங்கள். ஏ கம்ப்ளைனன்ட் அண்ட் இன்ஃபர்மெண்ட் ஹூ ஹேஸ் பின் ஆர்டர்டு அண்டர் செக்ஷன் 2 அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா இந்த இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸும் கூட என்ன பண்ணலான்னா டு பே காம்பன்சேஷன் அதாவது எக்ஸீடிங் ₹100 ₹100 தாண்டாத அளவுக்கு எக்ஸீடிங் ₹100 ஆக்சுவலி இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ₹100 மேலே ஃபைன் போட்டால் அவங்க வந்து அப்பீல் போகலாம் நினச்சா அவங்க அப்பீல் போகலான்னு சொல்லிட்டு இந்த சப்செக்ஷன் 6 சொல்லியிருக்காங்க. இது அப்போ எழுதப்பட்ட சிஆர்பிசியில் ₹100 போட்டிருக்காங்க அந்த மாதிரி. அதே போல் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 7க்கு வந்துடுவோம். இந்த மேலே தூக்கிறேன். சப்செக்ஷன் 7ல் when an order for payment of compensation accused persons in a case which is subject to appeal சப்போஸ் அவங்க வந்து அப்பீல் போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த அப்பீல் டைம் முடிற வரைக்கும் இந்த பணத்தை கட்டணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அந்த அப்பீல் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்பீல் டைம் முடிகிற வரைக்குமே இந்த பணத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சொல்கிற செக்ஷன் தான் சப்செக்ஷன் 7. சரிங்களா? 8 சிம்பிளுங்க. என்னென்னா இப்போ இந்த ப்ரொவிஷன் வந்து சம்மன்ஸ் கேஸில் கூட பொருந்தும். வாரண்ட் கேஸில் எந்த அளவுக்கு பொருந்துதோ அதே போல் சம்மன்ஸ் கேஸுங்கிறது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த சாப்டரில் சொல்லப்பட்ட விஷயம், முக்கியமாக காம்பன்சேஷன் சம்மந்தமாக. அப்படியே நம்ம பிஎன்எஸ்எஸில் ஃபுல்லாக பார்க்கலன்னா கூட என்னென்ன இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இந்த ஃபைன் அமௌண்ட் சொன்னாங்க இல்லையா, இவ்வளோ தான் அதை தாண்டி கொடுக்கக்கூடாதுன்னு, அது வந்து பிஎன்எஸ்எஸில் ஏற்கனவே சிஆர்பிசியில் 10,000 உள்ளதை இங்கே என்ன பண்ணுறாங்க 50,000 50,000 சொல்லிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போல் இப்போ நீங்கள் பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000 தாண்டாத அளவுக்கு இங்கே அவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அக்கார்டிங் டு பிஎன்எஸ்எஸ். ஓகேங்களா? அதே போல் அந்த செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ₹100 மேலே ஃபைன் போட்டால் அப்பீல் பண்ணலான்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட்டு சப்செக்ஷன் 6ல் செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன். எக்ஸீடிங் ₹2,000 அங்கே ஜஸ்ட்டு ₹100 இங்கே ஜஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க 200 அதுக்கு பதிலாக இதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ₹2,000 அதுக்கு மேலே இருந்தால் அவங்க அப்பீல் போகலாம். இதுதான் காம்பன்சேஷன் சம்மந்தமாக வாரண்ட் கேஸில் உள்ள ப்ரொசீஜரு. இதோட இந்த வாரண்ட் ப்ரொசீஜர் ஓவர். அடுத்து நம்ம போகணுன்னா நேராக சம்மன்ஸ் ட்ரையல் பற்றி தான் போகணும். இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கிங்க. இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நல்லா யூஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.